நேயர்களே, நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் செயற்பாட்டாளர் திருமிகு கிருத்திகா தரன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சந்தோஷ் அவர்களுக்கும் பேரலை நேயர்களுக்கும். திமுக காங்கிரஸ் இடையே இன்னும் இழுபறிகள் நீடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிஞ்சது. சமீபத்துல பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டு கிரீஸ் ஜோடங்கர் அவர்கள் பேசும்போது 25 தொகுதிகள் கொடுத்தாலும் ஏத்துக்க முடியாது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. மேலும் இது கூட்டணி முறிவை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில வரைக்குமே செய்திகளை பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு அறிவிப்பு வெளியாகலாம். அதுக்கு முன்னாடி சிதம்பரம் அவர்கள் லாஸ்ட் காலா போய் பேச போறாரு அப்படிங்கிற செய்தியும் வந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த கூட்டணிக்குள்ள என்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு, இது யாரோட உந்துதலின் பேர்ல இந்த கலவரங்கள் நடக்கிறத பாக்குறீங்க? இந்த உந்துதல்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அதுல முக்கியமா ஊடகங்கள் அப்படிங்கிறவங்க முழுக்க முழுக்க எதிர்பக்கம் பேசுவாங்க. இப்ப பாரத் ஜோடோ யாத்ரா போன பிறகு நான் பேரலைக்கு ஒரு நன்றி சொல்லணும். பேரலை மட்டும்தான் பேட்டி எடுத்து ராகுல் காந்தி பத்தி சொன்னாங்க. மிச்ச சமயத்துல எப்போதுமே ராகுல் காந்தி பற்றியோ காங்கிரஸ் பற்றியோ இந்த ஊடகங்கள் எதற்குமே வாங்கிட்டா இருக்காது. தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல எப்போது மாதிரி டெல்லியில நடந்த இப்ப உதயபானு கைது செய்யப்பட்டார் ஐஓசியில, அதை பற்றி ஏதாவது செய்தி வந்திருக்கா? இல்ல. இதே வடநாட்டு ஊடகத்துல ஓரளவுக்கு வருது. ஏன் இந்த ஊடக பிரச்சனை அப்படிங்கிறப்ப இங்க எது செய்தி ஆக்கப்படணும், எது செய்தி ஆக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல ஊடகங்கள் பெரும் பங்கு விளைவித்து நமக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி அதிகப்படுத்துது. அதான் பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லல. இத்துணூண்டு இருக்கிறத இவ்வளோ பெருசு காமிக்கிறது ஊடகங்கள் தான். யாரு பாருங்க, விஜய மணிக்கு மணி பனையூர்ல கேமரா வச்சுட்டு நிக்கிறவங்க தான் கிரீஷ் ஜோடங்கர் வந்து விட்டார், இறங்கி விட்டார் அப்படி எல்லாம் போடுறாங்க. சோ இந்த விஷயத்த பெருசுபடுத்தி அத சின்ன சிக்கல்களை அதிகப்படுத்துறது ஊடகங்களோட பங்காதான் இருக்கே தவிர்த்து இது காங்கிரஸ் டிஎம்கேக்குள்ள இருக்கிற சிக்கல் மிக குறைவுதான், காட்டும் அளவுக்கு இல்ல. இது கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப இப்ப விசிகே அடுத்து வரும். இப்ப காங்கிரஸ் ஒரு தொகுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அப்ப விசிகேக்கு கொடுக்க முடியாது. இல்ல காங்கிரஸுக்கு அதிகமா கொடுத்தாங்கன்னா விசிகேக்கு அதிகமா கொடுக்கணும். அப்போ திமுகக்கு பெரும்பான்மை பலம் போயிடும். பெரும்பான்மை பலம் போகும்போது இன்னைக்கே இவ்வளவு சிக்கல் பண்றவங்க, இப்ப கணக்கீடு வச்சுங்களேன், இன்னைக்கே இவ்வளவு சிக்கல் பண்றவங்க நாளைக்கு ஆட்சின்னு வரப்ப ஏதாவது சிக்கல் பண்ணி எங்களோட எம்எல்ஏக்கெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறப்ப இவங்க தனக்கு தனி பெரும்பான்மை வரணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் காங்கிரஸோட விஷயம் எப்படின்னா, கழுத தேய்ந்து கட்டெரும்பு ஆன கதையா திமுகவோட நாங்க கூட்டணி வச்சு 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 என்ன ஆகணும் அப்படின்னா 40, 30, 20 அப்படின்னு நாங்க போகும்போது நாளைக்கு பார்லிமெண்ட் தேர்தலையும் இது எங்களுக்கு பாதிக்கப்படும். அப்ப இரு பக்கமும் அந்த சிக்கல்கள் இருக்கு, இரு பக்கமும் நியாயமாவே இருக்கு. இந்த பக்கம் நியாயம் இல்லை, அந்த பக்கம் நியாயம் இல்ல. அப்ப நம்மளுக்கு பலம் குறைஞ்சிடும் அப்படிங்கிற அச்சம் காங்கிரஸ்க்கு வருதும். திமுக நாளைக்கு கூட்டணி எப்படி வேணாலும் மாறலாம், அப்ப நம்ம பெரும்பான்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க பக்கம் நினைக்கிறதும் இரு நியாயங்கள் பேசும்போது இந்த சிக்கல்கள் வரும். அதாவது விவாதங்கள் அப்படிங்கிறத விட இது ஒரு போர்ட் ரூம் மீட்டிங், நிறைய பகுதிகள் இருக்கும். இந்த திருப்பி திருப்பி இந்த போர்ட் ரூம் மீட்டிங் நடந்து ஒரு வின்வின் சிச்சுவேஷனை கொண்டு வரும் வரை இந்த பிரச்சனை. நீங்க இந்த பிரச்சனை குறிப்பிடுறீங்க, ஆனா காங்கிரஸ்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறதா பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. கிரீஷ் ஜோடங்கர் அவர்கள் பேசும்போது நாங்க தாவக கூட கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்றாரு. செல்வ பெருந்தகை அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கல, அது செய்தியை மாத்தி போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ எங்க கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த கன்க்ளூஷனும் வரலன்னு சொல்லி செல்வ பெருந்தகை பேசுறாரு. ஒரு மாநில தலைவர் இங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா தேசிய தலைமை ஒரு குழப்பத்தை உண்டு பண்ற விதமாகவே பேசுறாங்களே, இந்த வேரியேஷனுக்கு என்ன காரணம்? தேசிய தலைமைக்கு மாநிலத்துல அவ்வளவு புரிதல் வராது. இப்ப கர்நாடகால என்ன தேசிய மேற்பார்வையாளர் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, எனக்கு என்ன செஞ்சாலும் கர்நாடகத்தோட அரசியல் புரியாது. உண்மையில் சொன்னா கிரீஷ் ஜோடங்கர் என்ன உழைத்திருந்தாலும் தமிழ்நாடு அரசியல் அவருக்கு புரிப்படாது. தமிழ்நாட்டோட உணர்வோட அவரால் ஒன்றவே முடியாது. அவர் கோவா உணர்வோட தான் வருவார். அப்படிங்கிறப்ப அவர் இது எல்லாமே கணக்கீடா பாக்குறாரு. நம்மளோட மக்களோட உணர்வு, நம்ம எங்களை மாதிரியான ராகுல் காந்தியை நல்ல பேர் காப்பாற்றப்படணும்னு ஒரு தவிப்போடு இருக்கிறவங்களோட உணர்வு அவருக்கு புரியாது. அவர் காங்கிரஸுக்கு 40 சீட்டு வேணும், இது தலைமை சொல்லியிருக்காங்க, இதை எப்படியாவது நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும். அவர் மேல நான் தப்புன்னு சொல்லல, அவரோட புரிதலுக்கு அவர் தன்னோட பெஸ்ட்டை கொடுக்குறாரு. அப்படிங்கிறப்ப தாவக்கங்கிற பேச்சை எடுத்தாங்கன்னா டிஎம்கே பயந்து நம்மளுக்கு சீட் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவா தான் அதை அவர் எடுக்கிறாரே தவிர்த்து தாவக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைங்களேன், அதுக்குள்ள போனா என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு பூத்துக்கு ஒரு 10-20 ஓட்டு தாவக்க இருக்கு. நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஒரு 10-20 ஓட்டு ஒவ்வொரு பூத்லயும் இருக்கு. இப்ப பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டா, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா ஒரு 50 ஓட்டு இருக்கும்.
ஒவ்வொரு பூத்துக்குமே இருக்கும். நீங்க ஒரு மீடியா பர்சன். என்டிடிவியோட சீனியர் பர்சன, ஜர்னலிஸ்ட்ட அவங்க வந்து ட்ரால் பண்றப்போ உங்க மனசு எப்படி இருந்தது? நீங்க அந்த சீன பார்த்தப்போ உங்க மனசுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன் அந்த கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? உங்களால ஏன் அத பொறுத்துக்க முடியல? ம். பசங்க ஜென்ஸி தானே, ஏத்துக்க வேண்டியது தானே. ஏத்துக்கலாம்ல. ஜென்ஸி தானே, நம்ம ம். பசங்க தானே. அவங்கள போய் தற்குறின்னு சொல்லக்கூடாது, அணின்லாம் சொல்லக்கூடாதுன்னு தானே நம்ம சொல்றோம். ஏன் ஏத்துக்க முடியல? ஏன் அப்டின்னா, ஒவ்வொரு தொகுதியிலயும் இந்த 20 பசங்களையும் மக்களே ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல 50 பசங்களே இருந்தாலும், இந்த 50 பசங்க சத்தம் விடுவாங்க. முத்தம் குடுத்தா தான் நாங்க மேலேருந்து இறங்குவோங்கிறாங்க. அந்த தலைவருக்கே கட்டுப்படாத பசங்க தான் அவங்க. போய் நான் வண்டி முன்னாடி தான் உழுவேன் அப்டிம்பாங்க. நான் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்டிங்கிற ஒரு குரூப்பா தான் அவங்க இருக்காங்க. அவங்க வந்து ராகுல் காந்திக்கு எப்படி செய்தி போகுதுன்னா, அவங்கள நம்ம தான் நல்வழிப்படுத்தணும். தமிழக மக்கள், தமிழக இளைஞர்கள், அவங்க பாவம். இந்த மாரி ஒரு கட்சியில மாட்டிக்கிட்டு கொள்கை புரிதல் இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ராகுல் காந்திக்கு போயிருக்கு. இது அது யார் யாரு கொண்டு போய் அப்படின்னா, சேர்த்துறாங்க செய்திய? தமிழகத்த பத்தி சரியா புரியாதவங்க போய் சொல்றாங்க. யாரு? கிரீஷ் சோடங்கர் மாதிரியான மத்திய பார்வையாளர்களுக்கு இந்த மாதிரியான செய்திகள் போகப்படுது. அவர் வந்து ராகுல் காந்திக்கு தெரிவிக்கிறார். நீங்க தான் இந்த தமிழ்நாட்டு பசங்கள்லாம் நல்வழிப்படுத்தணும். நம்ம கொள்கை ரீதியா கொண்டு வரணும் அப்படிங்கும்பொழுது, கொள்கை ரீதியா கொண்டு வந்தா ஜெயிச்ச பிறகும் அந்த கொள்கை என்ன நெனச்சுப்பாங்க? நம்ம கொள்கை தான் சரின்னு நெனச்சுப்பாங்க. தோற்கும் பொழுது தான் தன்னை அனலைஸ் பண்ற பக்குவமே வரும். விஜய் எந்த காரணத்துக்காகவும் ஜெயிக்கக்கூடாது என்ன அப்படின்னா, இந்த அவங்கள நான் தற்குறின்னு சொல்லல. அவங்கள நான் அணில் சொல்லல. ஆனா, அணில் மாதிரி தாவக்கூடிய கேரக்டரையும், தற்குறி மாதிரி பேசக்கூடிய கேரக்டரையும் அவங்க மாற்றிக்கொண்டு ஒரு கொள்கை ரீதியா வாழணும் அப்படின்னா, அவங்களுக்கு தோல்வி ரொம்ப ரொம்ப அவசியம். படுதோல்வி அவசியம். அப்ப காங்கிரஸ் எந்த காரணத்த கொண்டும் இந்த சின்ன பசங்கள கெடுத்துறக்கூடாது அப்படிங்கிற ஆதங்கம் எனக்கு உண்டு. ஆனா தலைமை வந்து முடிவெடுத்து விட்டது. ராகுல் காந்தி அவர்கள் முடிவெடுத்து விட்டார் அப்படிங்கிற செய்தி தானே பார்க்க முடியுது. இப்ப சோனியா காந்தி ஒரு முடிவுல இருக்காரு, ராகுல் காந்தி ஒரு முடிவுல இருக்காரு. அவங்க 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. தனித்தனி முடிவு எடுக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்களே. தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும் நான் ஒரு சமூக ரீதியா சார்ந்து சிந்திக்கிறவன். அப்படிங்கிறப்ப நான் எத்தன பேர்ட்ட இது பிரச்சனைய பேசியிருப்பேங்கிறதும் உங்களுக்கு தெரியும். நான் வந்து நான் ஒரு குன்சாவா அப்படிலாம் பேசுற ஆள் கிடையாது. இங்கேருந்து ஒரு செய்திய எடுத்து, இந்த டிவில கொஞ்சம் செய்திய எடுத்து அப்படி கிடையாது. நான் தலைவர்கள்ட்ட நேரடியா பேசுவேன். பேசிய பிறகு ராகுல் காந்திக்கு எப்ப இந்த சிக்கல் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கப்ப, இந்த பார்லிமென்ட் எலக்ஷன் அப்ப அவர் கேட்ட தொகுதிகள், அவருக்கான நண்பர்களுக்கான தொகுதிகள் மறுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த நட்புகள் வந்து கொஞ்சம் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கிறது நிஜம். அத வந்து நான் மறுக்கல. அதே சமயத்துல தொடர்ந்து இங்க பேசக்கூடிய விஷயங்களுக்கு வந்து ராகுல் காந்தியோ, சோனியா காந்தி அவர்களோ, கார்கே அவர்களோ ஒப்புக்கொள்ளவில்லை. நான் இந்த பிரச்சனை சிக்கலா இருக்கப்ப டெல்லியில எங்களுக்கு மீட்டிங் நடந்ததுனால, அந்த இந்திரா பவன்ல கார்கே அவர்கள சந்திக்க அப்பாயின்ட்மென்ட் கேட்டு போனப்ப, கார்கே அவர்களோட ஆபீஸ்ல நான் பேசினேன். கார்கே அவர்கள்ட்ட 20 நிமிடங்கள் பேசினேன். "நாங்க பார்த்துக்கிறோம்மா, நீங்க கவலைப்படாதீங்க" அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட அவர் முடிச்சுட்டாரு. ஆனா, அதே சமயம் ஏன்னா தலைவர்கள் அதுக்கு மேல பேச மாட்டாங்க. சும்மா நான் போய் பார்த்தேன், அத பேசினேன், தமிழ்நாட்டையே திருத்திட்டேங்கிற இந்த ஹம்பக்லாம் விட நான் தயாரா இல்ல. அந்த ஆபீஸ்ல அலுவலகத்துல நான் பேசும்பொழுது, அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அதிர்ச்சியா இருந்தது. இந்த மாரி தவகவோட விஷயங்கள்லாம் இவ்ளோ தூரம் தமிழகத்துல பேசப்படுதான்னா, ஆமா பேசப்படுறதுனால தான் நான் உங்கள தேடி வந்தேன். இல்லாட்டி நான் ஒரு சாதாரண ஆளு ஏன் கார்கே அவர்கள இவ்ளோ பெரிய தலைவர்கள சந்திக்க கேட்டு நான் பேச வரணும். அப்படிங்கும்பொழுது பல்வேறு தலைவர்கள் நாம வந்து ஸ்ட நம்மளோட முதல்வர் மேல ரொம்ப மதிப்பும், மரியாதையும் வச்சிருக்காங்க. நம்ம கூட்டணிக்கு எதிரா இருக்கோங்கிற ஒரு கருத்தியலே அவங்களால ஏத்துக்க முடியல. பல்வேறு தலைவர்களுக்கு இந்த இந்த விஷயமே தெரியல. ஏன்னா டெல்லியில நம்ம வந்து ரொம்ப ரொம்ப எளிதா டெல்லி டெல்லின்னு நம்ம பேசுறோம். டெல்லியில பல்வேறு தலைவர்கள் பல்வேறு மட்டத்துல இயங்குறாங்க. வார் ரூம் இயங்குது, சோசியல் மீடியா இயங்குது, அப்புறம் மகளிர் அணி இயங்குது. இந்த மாரி பல்வேறு அணிகள். எல்லாருமே பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க தான் அங்க இருக்காங்க. இளைஞர் அணி அந்த மாரி இருக்காங்க. அங்க இருக்கிறவங்கள்ட்ட பேசும்பொழுது, அவங்களுக்கு இத பத்தின ஒரு நாலேட்ஜே இல்ல. நம்ம தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியில தானே இருக்கோம். அப்படிங்கிற ம். அந்த வாதத்த வந்து அவங்க வைக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது, பல்வேறு டெல்லி தலைவர்களுக்கே இத பற்றி தெரியலங்கிறப்ப, இங்க இருக்கிற தமிழக தலைவர்கள் தான் தன்னை டெல்லின்னு நெனச்சுக்கிட்டு பேசுறத நம்ம டெல்லின்னு நெனச்சுக்கிறோம். டெல்லிக்கு நமக்கும் சரியான கனெக்ஷன் இல்லாதது தான் இப்ப பிரச்சனை. நம்மை போன்றவர்கள் டெல்லிக்கு போகாதது தான் பிரச்சனை. இல்ல அங்க அவங்க தெளிவா இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆனா அதே சமயம் ராகுல் காந்தி சொல்லி தான் அதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற பேச்சு அடிபடுதுல்ல? ராகுல் காந்திக்கு தினம் தினம் எல்லா செய்திகளும் போய் சேருதாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. இவங்க திமுகவும் அந்த செய்திகள தெரிவிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
திமுக அவர்கள் வந்து என்ன அப்படின்னா, இந்த சீட் ஷேரிங்ல பிரச்சனை இருக்கும். நாங்க சீட்ட வாங்கிட்டு வரோம் அப்படின்னு இங்க இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. நாங்க வந்து அதிகாரத்த வாங்குறோம். திமுக இப்படி சொன்னா அதிகாரத்த குடுத்துரும். திமுக இப்படி சொன்னா நம்மளுக்கு சீட்ட குடுத்துரும். அப்படிங்கிற அளவுக்கு தான் நியூஸ். இன்னொன்னு வந்து கேரளா சைடு இருக்கவங்க நம்ம கேரளால வந்து தவகவோட கூட்டணி வைக்கலாம். பாண்டிச்சேரியில வைக்கலாம். அப்படிங்கிற பேச்சுக்களும் அவர் காதுகளுக்கு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நிஜம்தான். இல்லன்னு நான் சொல்லல. அதே சமயம் அவரு இது எல்லாமே பேச்சுவார்த்தை தான். கூட்டணி முறிவு இல்ல அப்படிங்கிறதுல அவரு ஸ்ட்ராங்கா இருக்கு. ராகுல் காந்தி ஆகட்டும், அதுவும் முக்கியமா சோனியா காந்தி மேடமும், கார்கே அவர்களும் இந்திய கூட்டணிய விட்டு விலகறதுக்கான ஒரு அபிப்பிராயமே இல்லாமல் இருக்காங்க. அதாவது இந்திய கூட்டணிங்கிறது இல்ல, திமுக ஓட்டு. அவங்க 2 பேர்ட்டயும் அந்த அந்த ஓகே. அபிப்பிராயமே துளியும் இல்லை. அதனால தான் செல்வ பிறந்தகை இப்போ தலைவர் திரும்ப 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 ஒருத்தர் சொல்றாங்க. நம்ம தமிழக தலைவர கவனிக்கணும். திரும்ப திரும்ப சொல்றாங்க. நாங்க கூட்டணியில தான் இருக்கோம், கூட்டணியில தான் இருக்கோம். எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் தவாகக்கு போறதில்லைன்னு. எக்காரணத்தை கொண்டும் தவாகக்கு போறதில்ல. போனா அது தற்கொலை முயற்சி அப்படிங்கிறது நல்லாவே தமிழக தலைவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதே சமயம் இதே டெல்லியிலேருந்து வரவங்களுக்கு அவ்வளோலாம் தெரியாது. இங்க இல்லாட்டி இங்க அப்படிங்கிறப்ப இதுல அவமானப்படக்கூடிய ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, தவாக எங்களை அங்கீகரித்து விட்டதுன்னு கிரீஷ் சோடங்கர் சொன்னது மாற்றப்பட்டு சொன்னதா நிஜமா சொன்னதா தெரியல. அப்படி நிஜமா சொல்லியிருந்தா நம்ம கடும் கண்டனங்கள் சொல்லணும். 150 வருஷ பாரம்பரியம் உள்ளது. மகாத்மா காந்தி உருவாக்கின ஒவ்வொரு இடமும் மகாத்மா காந்தியால் சரி செய்யப்பட்ட இயக்கம் இது. அப்படிப்பட்ட இயக்கத்தை வந்து நேற்று பிறந்த குழந்தை ஒரு தாத்தாவை பார்த்து நான் உங்களை அங்கீகரித்து விட்டேன், உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒவ்வொரு காங்கிரஸ்காரங்களும் எதிர்க்கும். நீங்க காங்கிரஸ்காரங்களா இருக்கலாம். ஆனா காங்கிரஸ்க்கு எதிரா பேசுறது நானே பேசினாலும் அது எதுக்க தான் இருக்கும். நம்மளுக்கான அவமானம் அது. தவக நம்மளை என்னைக்குமே அங்கீகரிக்க தேவையில்லை. நம்மளோட கூட்டணிக்கு தான் தவக வரணும். ஏன்னா தவக இன்னைக்கு வந்த புது கூட்டணி. நாங்க தவக கிட்ட போவோம் அப்படின்னு சொல்றதே நான் ஒரு அவமானகரமாவ தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அது சொல்ல தயக்கமோ, பயமோ, அச்சமோ கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு தேவை ராகுல் காந்தியோட நற்பெயர். அது தமிழகத்தில் எப்போதும் காப்பாற்றப்பட வேண்டும். அப்படி காப்பாற்றப்படணும் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் தெளிவான ஒரு அறிவிப்பு வெளியிட்டா என்ன? இப்ப தமிழ்நாட்டுக்கு அவர் வரவே இல்லை தேர்தல் பிரச்சாரத்துக்கு. முன்னாடி எல்லாம் ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு, நாங்க அடிக்கடிக்கு போன்ல பேசிக்குவோம்னு சொல்லி. நீங்களே சொல்றீங்க சரியான தகவல் போகுதான்னு தெரியலன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அப்போ ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்கிறதா தானே புரிஞ்சுக்க முடியுது. அதையே ராகுல் காந்தி இன்ன வரைக்கும் தெளிவுபடுத்தவே இல்லை. முரண்பாடுகள் சீட் ஷேரிங்ல இருக்குதான். நான் உங்கள்கிட்ட எடுத்த எடுப்புலயே சொன்னது இந்த பிரச்சனை 2 பேருக்கும் இருக்கு. ஷீட் ஷேரிங் வரைக்கும் இல்ல சீட் ஷேரிங்கை தாண்டி மனக்கசப்புக்கு வரைக்கும் நீண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தானே இப்ப எல்லாம் பார்க்க முடியுது. ஷேரிங்னாலே மனக்கசப்பு வரதான் வரும். இப்ப நான் நீங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எனக்கு நீங்க சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க. நீங்க யாருக்கு அனுப்பிங்க? உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு தான் நிப்பீங்க. கூட்டணிக்கு நிக்க மாட்டோம். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க இவங்களோட ஆட்களுக்கு தான் நிப்பாங்க. இது வந்து இந்த சிக்கல்கள் இருக்கும். டெல்லியோட தலைமை என்னன்னா, டெல்லியில வேலை பார்க்கிறவங்கள தான் அவங்க நெருக்கமா வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு நெருக்கமா இருக்க முடியாது. அப்ப தமிழ்நாட்டுல இருந்து செய்திகள் போவதும் வடிகட்டப்பட்டு தான் போகுது. அவர் என்ன நினைச்சுப்பாரு, நம்மளோட தேசிய தலைமைக்கும் மாநில தலைமைக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு பாக்குறீங்க, கேப் இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்ல, இது வந்து எல்லா கட்சியிலுமே உண்டு. அமித்ஷாக்கு யாராவது எடுத்து சொல்றாங்களா? அதிமுக போய் அங்க போய் உட்கார்றாங்களா? ஆக்சுவலி அதிமுக நம்ம காங்கிரஸ் எவ்வளவு மரியாதை கொடுக்கணும். திமுகவோட இடத்துக்கு தான் வந்து காங்கிரஸ் பேசுது. எடப்பாடி எங்க போறாரு? அவர் தானே தலைவர். அத பத்தி ஏன் இந்த மீடியா பேச மாட்டேங்குது? இப்படிப்பட்ட அவமானம் தேவையா அவருக்கு? அதிமுகக்கு திமுக எவ்வளவு கெத்தா இருக்காங்க. திமுக பெரும்பான்மை இருக்கு. அந்த பெரும்பான்மைக்கு காங்கிரஸ் தேசிய கட்சியா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு 4-5 மாநிலத்துல ஆட்சி இருந்தாலும் திமுகவை தான் நாங்க மதிக்கிறோம். இல்லைங்க எங்களுக்கு 5 மாநிலத்துல இருக்கு, நீங்க ஒரு மாநிலம் தான் அப்படின்னு நாங்க சொல்றோமா? இல்ல வரோம்ல, வந்துதானே பேசுறோம், வந்துதானே கருத்தை சொல்றோம். சும்மா ஹம்பக் பண்ணி நாங்க அங்க போயிடுவோம் அப்படின்னா கூட திமுக தலைமைக்கு மரியாதை கொடுக்குறோமா இல்லையா? அதே பாரதிய ஜனதா என்ன பண்ணுது? ஏன் இத பத்தி ஊடகங்கள் பேசுறது இல்ல? ஏனென்றால் காங்கிரஸ பத்தி முதல்ல சர்ச்சையாவது பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். பிஜேபி சர்ச்சைகளை மூடி மறைப்பதும், காங்கிரஸ்னா மட்டும் ஏதாவது மட்டம் தட்டுற மாதிரி இருந்தா மட்டும் பேசுறதுமா தான் இந்த ஊடகங்களுக்கு வேலை. ஆனா என்ன வேணா பேசிங்க. முதல்ல காங்கிரஸ் மக்களை பேட்டி எடுக்கிறாங்க, காங்கிரஸ் பின்னாடி வைரல் ஆக்குறாங்க, எங்களோட தலைவர்கள் ஏதாவது ட்வீட் போட்ட கூட வைரல் ஆக்குறாங்க, அதை பத்தி பேசுறாங்க. முதல்ல காங்கிரஸ்க்கு உயிரோட இருக்குன்னு ஒப்புத்துக்கிட்ட மீடியாக்கு ரொம்ப நன்றி. அது இந்த சீட் ஷேரிங் சர்ச்சையினால தானே வெடிக்குது. அப்படி இல்லாட்டி இதுவும் வந்து எங்களை பத்தி தெரிஞ்சிருக்காது. காங்கிரஸ் வந்து ஒரு இது அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, 25 தூக்கி போடுவாங்க, இவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரில போயிருக்கோம். இது இது ஒரு சான்ஸ் கெத்து காமிங்க, விட்டுருங்க.
ஓகே. ரொம்ப இப்போ அத வந்து தேசிய ரொம்ப தலைமை வந்து தெளிவாக இருக்கு. ரொம்ப சீரியஸா தாவகாக்கு போயிடும், அப்படி போயிடும், இப்படி போயிடலாம் கிடையவே கிடையாது. இவங்க 26ஓ, 27ஓ, 28ஓ முடிக்க போறது நிஜம். இதுக்கு வந்து இப்படி ஓவர் பில்டப்லாம் தேவையில்லைங்கிறது தான் எனக்கு. இதுல வந்து காங்கிரஸ் தொண்டர்களுக்கும், திமுக தொண்டர்களுக்கும் வாய் தின திமுகக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. காங்கிரஸ்க்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. இதுல என்ன? திமுக தொண்டர்களும், காங்கிரஸ் தொண்டர்களும் தனியா ஓகே. அடிச்சுக்கிறது. இப்ப ஒரு ஊர்ல இருக்காங்க. 2 பேரும் ஒரே சீட்டு கேட்கறாங்க. எம்எல்ஏ சீட்டு. அவங்களுக்குள்ள நடக்காதா? அடிதடி சண்டையே நடக்கும். எண்டு வரைக்கும் போகும். வன்முறையெல்லாம் போகும். ஒரே கட்சி சார்ந்தவங்க ஆக்சுவலி உண்மைய சொல்லட்டுமா? இன்னொரு கட்சிக்காரங்க அவங்களுக்கு எதிரி கிடையாது. உள்ளூர்காரங்க தான் எதிரி. உள்ளூர்காரங்க தான் அவன் எம்எல்ஏ சீட்ட புடுங்கிப்பாங்க. அப்படிதான் அது தேர்தல் அப்ப நடக்கும். தேர்தலில் இந்த சிக்கல்கள் மிக, மிக, மிக சகஜம். தேசிய தலைமை தெளிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்றீங்க. அப்போ தாவேக்கா கூட போக விரும்பக்கூடியவர்கள் வந்து தனி ஃபேக்ஷனா பிரிஞ்சு அங்க போய் தாவேக்கால போய் கூட்டணி வைப்பாங்களா? இல்ல கட்சியில சேருவான்னு பார்க்கலாமா? அந்த பிரச்சனை காங்கிரஸ்குள்ள இருக்கா? சில விஜய் ரசிகர்கள் தமாகா ரசிகர்களா மாறியிருக்காங்கங்கிறத நான் ஒத்துக்கிறேன். காங்கிரஸ்குள்ளயும். காங்கிரஸ்குள்ள அவங்களுக்கு வந்து ஒரு சுய லாபங்கள் இருக்கு. சிலர் வந்து நானே தற்குறி தான் அப்படிங்கிற மாரிலாம் இருக்காங்க. நான் அத வந்து ஒத்துக்கிறேன். இல்லைன்னு சொல்லல. அவங்க காங்கிரஸ்லேருந்து தமாகாக்கு ஆள் சேர்க்கிறவங்களாவும் இருக்காங்க. அதையும் நான் கவனிச்சுட்டு இருக்கேன். எக்காரணத்தை கொண்டும் தமாகா உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்கு காரணம் இது. தமாகானால காங்கிரஸ் வளரப் போறதில்ல. காங்கிரஸ்னால தான் தமாகா வளரப்போகுது. இன்னொன்னு அப்புறம் ராகுல் காந்தி அவர்களையும் தேசிய கூட்டணி அளவிலையும் பெயர் கெட்டு போகக்கூடிய அபாயமும் இருக்கு. அத வந்து வச்சுலாம் தமாகாக்கு வந்து நம்ம இது பண்ண முடியாது. அப்படி அவங்க போறது அப்படின்னாங்கன்னா, காங்கிரஸ் கொள்கை எதிரியாவும் அவங்க மாறுறாங்க. ஏன்னா தேசிய கூட்டணி, இந்திய கூட்டணி அதுக்கு எதிரியா இருக்கவங்க தான் தமாகாக்கு போகும். இன்னொன்னு வந்து ரொம்ப கவனமா இத கேட்டுங்க. ராகுல் காந்தி வந்து ஜனநாயகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்வீட் போட்டார். அதுக்கு போன வருஷம் ராகுல் காந்திக்கு ஆதரவா விஜய் குரல் கொடுத்தாரு. இந்த வருஷம் ஏதாவது பிஜேபி எதிர்த்து பேசியிருக்காரா? ஆஃப்டர் ஜனநாயகம் ஏதாவது பேசுறாரா? ஆஃப்டர் கரூர் விஷயம் ஏதாவது பிஜேபி எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா? காங்கிரஸ் ஆதரிச்சு, ராகுல் காந்தி ஆதரிச்சு பிஜேபி எதிர்த்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா? வரல. வரலன்னா என்ன அர்த்தம்? இவங்க எந்த சமயத்திலும் தீவிரமான பிஜேபி எதிர்ப்பாளர்கள் இல்லை. திமுக மட்டும் தான் காங்கிரஸோட ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர். ஏன் காங்கிரஸுக்கு அதிகமாவே ஆர்எஸ்எஸ் எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவில் திமுக. அப்படிங்கும்போது ஒரு படத்துக்கே இவங்க பயந்துட்டாங்க. இடி, சிபிஐ இந்த புரிதல் ஏன் காங்கிரஸ்குள்ள இல்லன்னு நினைக்கிறீங்க சில பேத்துக்கு? எல்லாமே இந்த தேர்தல் சமயத்துல அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும். போட்டு தான் பார்ப்போமே எம்எல்ஏ ஆயிடலாமே அப்படின்னு. ஏன்னா இவங்க இந்த 26 பேர் ஆல்ரெடி இருக்காங்க. இவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. நம்ம புதுசா வரவங்களுக்கு யார் கொடுப்பா? தமாகாக்கு போயிட்டா கிடைச்சிடும். அப்படிங்கிற சுயநல கணக்குகள் தான். என்ன மாதிரி ஆட்கள் சமூக ஆர்வலரா இருக்கவங்க, நாங்க காங்கிரஸோட நல்லத்தை, எதிர்காலத்தை, ஏன்னா பிஜேபிக்கு எதிரான ஒரே வலுவான கட்சி இந்திய அளவுல காங்கிரஸ் தான். அப்ப ராகுல் காந்தி தான் மோடியை எதிர்க்க வல்லவர் அப்படிங்கிறப்ப ராகுல் காந்தியோட நற்பெயரை மட்டும் தான் நாங்க பார்ப்போம். அவங்களுக்கு அதெல்லாம் கணக்கு தெரியாது. தன்னோட சுயநலத்துக்காக, தன்னோட பதவிக்காக எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி காங்கிரஸிலும் இருக்கிறார். செல்வ பெருந்தகை தலைவர் அவர்கள் ஃபைனலா சொல்லியிருக்காரு. அவர் சொல்றது தான் காங்கிரஸோட வாய்ஸ். அவரோட வாய்ஸை தான் நான் இங்க பிரதிபலிக்கிறேன். அவரு கூட்டணியிலிருந்து விலகும் பேச்சுக்கே இடமில்லை, தமாகாவில் இணையும் பேச்சுக்கே இடமில்லைன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்படி எல்லாம் விவாதம் பண்றது, அவங்க பண்றது, இவங்க பண்றது எல்லாமே புரிதலின்மை. அப்படி சொல்றதுன்னா இங்க செல்வ பெருந்தகை ஒரு நாள் சொல்லுவாரு கூட்டணி இல்லைன்னு. அது வரைக்கும் கூட்டணி இருக்கிறது. எந்த விதத்திலும் தமாகா போகும் இடமே இல்லை அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். பல்வேறு முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டீங்க மேடம். மிக்க நன்றி. நன்றி.